நீங்க லவ் பண்ண பர்சன் உங்களை விட்டு போயிட்டாங்களா? திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. வெல்கம் டு த டே 3 ஆஃப் அவேக்கனிங் த மைண்ட். நேத்து வீடியோவில் எப்படி நெகட்டிவ் எமோஷன்ஸை ஓவர் கம் பண்றதுன்றத பத்தி பார்த்தோம். நீங்க ஃபெயிலியர் ஃபேஸ்ல இருந்தீங்கன்னா மொத்தமா 3 சிஸ்டம் உங்க பாடியில அஃபெக்ட் ஆகும். ஒன்னு கான்சியஸ் மைண்ட், இன்னொன்னு சப்கான்சியஸ் மைண்ட் அண்ட் மூணாவதா உங்க பாடி. கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணுன்னா நிறைய கேள்விகளுக்கான பதிலை தேட ஸ்டார்ட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ஏன் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என் மேல ஏதாவது தப்பு இருக்கா, இனி நான் தனியா தான் இருக்கணுமா, இந்த மாதிரியான நிறைய கேள்விகளுக்கான பதிலை தேட ஸ்டார்ட் பண்ணிடும். நீங்க இப்படி கண்டினியூஸா அவங்கள பத்தியே நினைச்சுக்கிட்டே இருக்கிறனால சப்கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணுனா அவங்களோட நீங்க இருந்த நாட்கள், அதுக்கப்புறம் அவங்க மெமரிஸை எல்லாத்தையுமே நம்ம மைண்டுக்கு கொண்டு வந்துகிட்டே இருக்கும். நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்கு எடுத்த உடனே புரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க அவங்க கூட முன்னாடி இருக்கப்போ செக்யூர்டா ஃபீல் பண்ணிருப்பீங்க. இப்போ அவங்க இல்ல, அதனால நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணுனா அவங்க இல்லாதனால நம்மளை வந்துட்டு இன்செக்யூர்டா ஃபீல் பண்ண வைக்கும். இந்த மாதிரியான நெகட்டிவ் எமோஷன்ஸை கண்டினியூஸா நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கனால நம்ம பாடியும் அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். நம்மளால நல்லா தூங்க முடியாது, நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது, நம்மளால ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸை நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. இப்போ நம்ம சடனா மூவ் ஆன் ஃபேஸ்க்குள்ள போனா நம்ம எமோஷன்ஸை கண்டிப்பா ஹீல் பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தை அழறப்போ நீங்க சத்தமா அழாத அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த குழந்தை இன்னும் அழதான் செய்யும். அதே மாதிரி தான் நம்ம சப்கான்சியஸ் மைண்டும். ஸோ எவ்ரிதிங் டேக்ஸ் டைம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம எப்படி மூவ் ஆன் பண்றதுன்றத பத்தி டீடைலா சொல்றேன். நீங்க அந்த வீடியோ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா டூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் லைக் த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.